நான் கொஞ்ச நாளைக்கு மேலே எங்கள் ஊருக்கு போயிருக்கும்போது நான் பிறந்த இடம், வளர்ந்த இடத்தெல்லாம் போய் பார்க்க போயிருந்தேன். பார்க்க போகும்போது நான் பிறந்த வீடு வந்து ஒரு குடிசை வீடு. ஆக்சுவலி ரொம்ப நாள் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், இந்த குடிசை வீடு எங்கம்மா இருக்குன்னா, நீ வா காமிப்போம். போனோம். அது ஒரு இப்போ அந்த இடத்துல ரோடு இருக்கு, ஒரு டேர்னிங், ஒரு கர்வ் இருக்கு, அங்கே ஒரு கர்வ் இருக்கு. அந்த கர்வ் பக்கத்தில் அந்த அந்த டேர்னிங்கில் தான் அந்த குடிசை வீடு இருந்துச்சு முன்னால். நான் பிறக்கும்போது, நான் சொல்றது 34 வருஷத்துக்கு முன்னால். இப்போ நான் போகும்போது அந்த பார்த்துட்டு கேட்டேமா, அந்த வீடு இல்லையாமா? இப்போ அந்த இடத்துல அந்த வீடு இல்லடா, அதெல்லாம் இடிச்சிட்டாங்க. அப்போ வா அந்த இடத்த போய் பார்ப்போன்னு போனா, இப்போ அந்த இடத்துல ஒரு குப்பை தொட்டி இருக்கு, ஒரு கவர்மெண்ட் குப்பை தொட்டி அங்கே இருக்கு. நான் நிப்பாட்டி காரை திறந்துட்டு சொன்னேன், நீ குப்பையில இருந்து உயர்த்தி ராஜாக்களோடு பிரபுக்களோடு மேலையாம. ஜான் ஜபராஜ் வந்து ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய கடின உழைப்பால் மேலுக்கு வந்தவர். அவருடைய திறமைகளால் அவர் ஒரு முறை அவருடைய சொந்த ஊரான பிறந்த ஊருக்கு போயிருக்காரு. அப்போது அவர் இருந்த வீடு இல்லை. இப்போ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு போயிருக்கிறாரு. அங்கே ஒரு குப்பை தொட்டி இருந்துருக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து குப்பை தொட்டியிலேருந்து வெளியே வந்தவன், நான் இருந்த இடத்துல குப்பை தொட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவங்க கூட ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் முடியும் அப்படின்னு திறமைகள், அதுதான் பைபிளில் டேலண்ட்டுன்னு சொல்லுது பைபிளில். டேலண்ட்டு, தன்னுடைய திறமைகளை வளர்த்துக்கினா இந்த உலகத்தில் வாழலாம், நல்லா இருக்கலாம். தன்னுடைய திறமைகளை, தனக்கு இருக்கிற திறமைகளை வளர்த்துக்கணும். படிக்க திறமை, பாடும் திறமை, நடனம் ஆடும் திறமை, ஓடும் திறமை, எல்லாத்தையும் திறமைகளை வளர்த்துக்கொள்ளு, அப்போது நீ வாழ்க்கையில் நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லுது இந்த பைபிள். அதான் டேலண்ட், தாளந்துகளை கொடுக்குறாரு. அதை ஒருத்தர் என்ன செய்தார், 5 10 ஒருத்தர் மண்ணுக்குள்ளே மறைச்சி வச்சார். இப்படி தன்னுடைய டேலண்ட்டுகளை அதிகப்படுத்தணும். மண்ணுக்குள்ளே அதை மறைச்சி வைக்கக்கூடாது. தன்னுடைய திறமைகளை வந்து அதிகமாக்கணும். அதுதான் பைபிள் சொல்லுது. நல்ல இந்த உலகத்தில் பிறந்துட்டிங்களா, உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கொள்ளுங்க. திறமைகளை வளர்த்துக்கணும், அதன் மூலம் பணம் சம்பாதிச்சு பேரும்புகழ் அடைஞ்சு நல்ல உங்களுடைய வசதி வாய்ப்புகளை அதிகமாக்கிங்க அப்படின்னு சொல்லுது இந்த பைபிள் வந்து ஒரு தனி மனிதனுடைய திறமையை வளர்க்க சொல்லுது. கல்வியை கற்றுக்கோ, இந்த உலகத்தில் காசு தேவை வாழ்கிறதுக்கு, அதை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை நாம் ஏற்படுத்திக்கணும். நம்முடைய நாட்களை வீணடிக்காத, நம்முடைய நேரத்தை வீணடிக்காத, பிறந்தது முதல் மரிக்கும் வர கல்விக்காக நாம் உழைக்க வேண்டும், கல்வி கற்க வேண்டும், நம்முடைய சந்ததியை கல்வி கற்க செய்ய வேண்டும். இப்படி தான் இந்த உலக வாழ்க்கை போயின்னு இருக்குது. இதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. இதெல்லாம் ஒரு மாற்றம் இருக்குதா? நம்ம மட்டும் படிக்கிறோம், நம்முடைய சந்ததி படிக்காத போதா? இல்லை, தங்களுடைய திறமைகளை, அவர்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுது இந்த வேதம். அதனால் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவங்க கூட ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லுது இந்த பைபிள். அதை சொல்கிறதுக்கு இங்கே யாரும் கிடையாது. தனி மனிதனை தைரியப்படுத்துக்கு இங்கே யாரும் கிடையாது. தனி மனிதனை தைரியப்படுத்தி அவர்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்றதுக்கு எந்த போதகர்கள், பாஸ்டர்கள் யாரும் கிடையாது. ஒரு தனி மனிதனை தைரியப்படுத்தி முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும். யாருமே இங்கே பணக்காரர்களாக பிறக்கலை, அனைத்து பேரும் மற்ற பேரும் பணக்காரர்களாக பிறக்கலை, ஏழைகளும் கலந்து தான் பிறக்கிறாங்க. அதனால் நம்ம வந்து தன்னுடைய திறமைகளை, நமக்கு இருக்க திறமைகளை வளர்த்துக்கணும். அதுதான் இங்கே நடக்க வேண்டிய வேலை. அதை விட்டுட்டு நான் கடவுளை கும்பிட போகிறேன், காலத்தை நேரத்தை வீணடிக்க போகிறேன் அப்படின்றவனுக்கு இங்கே இடம் கிடையாது, மன்னிப்பு கிடையாது. அந்த ஒரு தாளந்தும் ஒரு டேலண்ட்டையும் வாங்கி இருக்கிறவங்ககிட்ட கொடுக்குறாங்க. எப்படி அந்த ஒரு தாளந்தையும் வாங்கி இருக்கிறவங்க கிட்ட கொடுத்துறாரு. இது அன்னைக்கு இருந்த இயேசு கிறிஸ்து உதாரணமாக சொல்கிறார் இந்த வாழ்க்கை, இந்த விஷயத்தை. நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கை வளமாக நாம் உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டுகிறது இந்த வீடியோ, ஜான் ஜபராஜனுடைய வீடியோ. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.